இங்க ஒரு சாமியார் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மரத்துக்கிட்ட பிரேயர் பண்ணா சாகாவரம் கிடைக்கும்னு நினைச்சு அங்க இருந்த கோவில் பூசாரி கிட்ட அந்த மரத்தை காட்ட சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த கோவில் பூசாரி அப்படி எந்த ஒரு மரமும் இல்லைன்னு சொல்ல இதை கேட்ட அந்த சாமியார் கோபமாகி கன் எடுத்து பூசாரிய ஷூட் பண்ண வந்துட்டான். பயத்துல கையில இருந்த பானைய கோவில் பூசாரி கீழே போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு எதிரில போய் நின்னு அந்த பூசாரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த மரத்துல இருந்து சூரிய ஒளி மாறி வர இத பார்த்த அந்த காட்டுக்குள்ள இருந்த 3 பேர் அந்த மரத்தை நோக்கி ஓடுறாங்க. அந்த சாமியார் அந்த மரத்துல இருந்து வர வெளிச்சத்தை பார்த்து சாகாவரம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ அந்த 3 பேர்ல இருந்த ஒரு பொண்ணு அவ கையில வச்சிருந்த துப்பாக்கிய வச்சு ஷூட் பண்ணிட்டு அவளுக்கு சாகாவரம் வேணும்னு சொல்லி அந்த சாமியார் கிட்ட சண்டை போடுறா. ஆனா அந்த சாமியார் அவளை அடிச்சு போட்டுட்டு அந்த வெளிச்சம் அந்த மரத்துக்கிட்ட போனா அந்த மரம் அவரை நல்லா இருக்கிருச்சு. கடைசியில அந்த மரம் அவர் கழுத்தை நெரிச்சு வாயில இருந்து ரத்த வர அளவுக்கு நெரிச்சு கொலை பண்ணி அவரை மாயமாக்கிட்டு அவரோட சாம்பலும் கழுத்துல போட்ட மாலைய மட்டும் கீழே போட்டுருச்சு. இத பார்த்த அந்த 3 பேரும் இந்த மரம் சாகாவரம் தரும்னு பார்த்தா சாவு கொடுத்துருச்சுன்னு ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்காங்க.